சங்கீதம் அதிகாரம் 22 வசனம் 5. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தரையே நம்பி இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை நம்பி நீ இருக்கிற, நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். இந்த சூழ்நிலைகள், நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த பாதை வெட்கம் போல தெரியலாம். மற்றவர்கள் பார்க்க நீங்கள் ஏதோ பெரிய பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான டைம் வருது, உங்களுக்கான காலம் வருது. கர்த்தர் இந்த நாட்களை ஏன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்பதை நிரூபிக்கும் நாட்கள். ஆமாங்க, அவரை நம்பி நீங்கள் அந்த காரியத்தை செய்தீங்க. அவரை நம்பி தான் இந்த வாழ்க்கையில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்கள் முடிவு மகிமையாக இருக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலையும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவரை நோக்கி கூப்பிட்ட நீங்கள் தப்பினீர்கள். அநேக காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்பித்திருக்கிறார். உங்களுக்கு அது தெரியலை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் தருகிற இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. அநேக காரியத்திலிருந்து என்னை நீங்கள் தப்பு பண்ணினீங்களே ஏசப்பா, உமக்கு நன்றி. உம்மை நம்பி இருக்கிற நான் வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு சொல்லுங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் தகப்பன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். Have a blessed day. God bless you.